வந்துட்டீங்களா? சாரி, நீங்க வந்தது கூட தெரியாம நான் கொல்கட்டை சாப்பிட்றதுல பிஸியா இருக்கேன். ஏன்னு கேக்குறீங்களா? கொல்கட்டை நானே செஞ்சது. சும்மா ஒண்ணும் இல்லைங்க, அம்மா செய்யற மாதிரி தான் இருக்கு. ஏன் தெரியுமா? SVS கொல்கட்டை மாவுல செஞ்சது. ஆமா, விநாயகர் சதுர்த்தி வருதுல, அப்ப எல்லா வீட்லயும் கண்டிப்பா கொல்கட்டை செய்வாங்க. 100% டேஸ்டி, 100% ஹெல்த்தி, சூப்பரா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். 4 தலைமுறையா இருக்காங்க. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். SVS கொல்கட்டை மாவு. ஹாய் வியூவர்ஸ், SVS கொல்கட்டை மாவுல தேங்காய் பால் கொல்கட்டை செய்ய போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1/2 கிலோ SVS கொல்கட்டை மாவு கடையில வாங்கும் போது கொல்கட்டை ஆச்சு அன்பளிப்பா கொடுக்கறாங்க. மறக்காம கேட்டு வாங்கிக்கோங்க. தேங்காய் பால் கொல்கட்டை செய்ய தேவையான பொருட்கள்: SVS கொல்கட்டை மாவு 1 கப்பு, சீனி 1 கப்பு, தேங்காய் பால் 1 கப்பு, நெய் 3 ஸ்பூன், ஏலக்காய் பொடி செய்தது. ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். SVS கொல்கட்டை மாவு 1 கப்பு உள்ள போடுறேன். நெய் ஊத்திக்கிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. வெந்நீர் ஊத்தி நல்லா பிணையணும். ஏன்னா கொல்கட்டை பிணையும் போது வெந்நீர் ஊத்தினாதான் நல்லா சாஃப்டா சூப்பரா வரும். மாவு வந்து நல்லா கொல்கட்டை மாதிரி நல்லா பிணைஞ்சு வச்சுட்டா இதான் பதம். இது சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிணைஞ்சுக்கணும். அப்புறம் 1 ஸ்பூன் நெய் ஊத்துங்க. நெய் ஊத்தி அது வந்து கையில வந்து ஒட்டாம இருக்கணும் மாவு. அதுக்காக நம்ம 1 ஸ்பூன் நெய் ஊத்துறோம். கையில நல்லா நெய் தடவிக்கிங்க. ஏன்னா உருட்டும் போது கையில ஒட்டும். அதுக்காக தான் கையில நெய் தடவிக்கிறோம். சின்ன சின்ன உருண்டையா சின்ன பால் மாதிரி நல்லா உருட்டிக்கிங்க. அதுக்கப்புறம் நீல வாக்குல உருட்டிக்கலாம், தட்டையாவும் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நான் இந்த 3 டிசைன்ல பண்ணிருக்கிறேன். இதை விட குட்டியாவும் நீங்க உருட்டி போடலாம். அழகா பார்க்க சூப்பரா வரும். பிணைஞ்சு வச்சிருக்க எல்லா மாவையும் இப்போ அழகா உருட்டி நான் ஒரு தட்டுல வச்சிருக்கிறேன். அடுத்து நம்ம கொழுக்கட்டை செய்ய போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு பாத்திரத்தை வச்சிருக்கிறேன். 2 கிளாஸ் தண்ணி ஊத்தி இருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி இப்ப நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பிடிச்சு வச்சிருக்கிற கொழுக்கட்டை எல்லாம் உள்ள போடுறேன். ஏன்னா 5 நிமிஷத்துக்கு நம்ம அப்படி கிளறி விடக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா கொழுக்கட்டை வந்து தண்ணியில வேகும் போது உடஞ்சிரும். அதனால 5 நிமிஷம் நீங்க அப்படியே வெயிட் பண்ணுங்க. 5 நிமிஷம் ஆயிருச்சு. இப்போ லைட்டா பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம கரண்டி வச்சு நல்லா கிளறி விடணும். இப்போ ஏலக்காய் பொடியை தூவி விடுங்க. வாசனைக்காக ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 1 கப் சீனி உள்ள போடுறேன். 10 நிமிஷம் நல்லா அவியட்டும். பத்து நிமிஷம் நல்லா அவிஞ்சிருச்சு. கடைசியா 1 கப் தேங்காய் பால் ஊத்தி 3 நிமிஷம் கொதிக்க விடணும். தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு விதமாக கொழுக்கட்டை வீடியோ தொடர்ச்சியா வரும். நன்றி, வணக்கம்.